எஸ், போலீஸ் ஸ்டேஷன். என்ன கொலையா? இல்லையா? இதை வந்துட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், பாத்தீங்களா அந்த கொடுமையை? ஒரு நாட்டம் உள்ள போய் செக்அப் பண்ணு. இறந்துட்டாரா சார்? உள்ள நிறைய தண்ணி கட்டிகள் இருக்கு. சுந்தரம் பிள்ளை, கத்தியை கொடுங்க. சுந்தரம் பிள்ளை, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை கைது செய்ய ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. 401 ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் யாரும் எதையும் தொடாம பார்த்துக்க. ஜாக்கிரதை. அப்பா, என்னங்க இதெல்லாம்? கள்ளக்கடத்தல்ல ஈடுபட்டது, வைர வியாபாரியை கொலை செய்தது, இது சம்பந்தமா தான் உங்க அப்பாவை கைது செய்திருக்க. ஐயோ தெய்வமே, கனவுல கூட எந்த உயிருக்கு நான் தீங்கு நினைச்சதில்லை. எனக்கா இந்த சோதனை? குத்தவாளி அகப்பிள்ளைங்கிறதுக்காக அகப்பட்டவங்களை குத்தவாளி ஆக்குறதா? இவங்களுக்கு மட்டுமில்லடா, வர வர கடவுளுக்கே நல்ல ஒரு கேலி பொருள் ஆயிட்டாட்டா. என் மனசைய வெடிச்சிடும் போல இருக்குப்பா. நல்ல குணங்களுக்கெல்லாம் புகலிடமா இருந்தீங்க, இப்படி நிக்கிறல்ல, கடைசியா இப்படி நிக்கிறல்ல. எனக்கு ஒரு தங்க மெடல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த இரும்பு விளக்காவது கிடைக்காம இருந்திருக்கலாம்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. என்னப்பா சொல்றீங்க? அமரா, இது எனக்கு இல்லடா, நீதி தேவனுக்கு கிடைச்ச விலங்குடா. ஏய், இந்த உலகத்தை படைக்கிறது தான் கடவுளை தவிர இந்த உலகத்தை நடத்துறது என்ன மனுஷன் தாட்டா. பொய்யான இந்த உலகத்துல நாம மட்டும் ஏன்டா உண்மை உண்மை சாகணும்? போறதுக்கு முன்னாலே உனக்கு ஒரு விசேஷமான அறிவுரை சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி நடப்பியா? அந்த மாதிரி நடப்பியா குமரா? சொல்லுங்கப்பா. ஏய், மகாத்மாக்களையே சுட்டுக் கொண்ட இந்த உலகத்துல நமக்கு ஏன்டா இந்த பேராசே? நல்லவனா வாழாதே. ஆமா, நல்லவனா வாழ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடுறா. நீங்க நம்ம குலதெய்வம் முருகன் பேரால கேட்கிறேன், நல்லவனா வாழ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடுக்குமரா? சத்தியம் செய்து கொடு. சத்தியம்பா, நீங்க சொன்னபடியே நான் நடக்கிறேன்ப்பா. இனிமே நான் நிம்மதியா போய் சேர்வேண்டா. நான் நிம்மதியா போறேன்டா. அப்பா, அப்பா, அப்பா வாழ்க வாழ்கன்னு உங்களை எவ்வளவோ பேர் வாழ்த்தினாங்க. அதில் எதுவுமே பறிக்காம எவனோ ஒருத்தவங்களை திட்டினது பறிச்சு இப்படி இங்க வந்து கல்லறையில கலையாத தூக்கத்தில் ஆழ்ந்துட்டீங்களேப்பா. இனிமே இந்த ஊர்ல நான் இருக்கவே மாட்டேன், பட்டணத்துக்கு போறேன். இங்கிருந்தா உங்களை மறந்துட்டவங்க கூட என்னை கண்டதும் கொலகார சுந்தரம் பிள்ளை மகன் போறான்னு பரிகாசமா பேசுவாங்க. அப்பா, மறுபடியும் நீங்க இந்த உலகத்துல வந்து பிறந்து என்னை சந்திக்க வேண்டாம்ப்பா. நானே மேல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆமா, நான் போயிட்டு வரேன். குமரா, என் முடிவைத்தான் பார்த்தாயே. என்னை போல் வாழாதே, கெட்டவனாக வாழாதே, கெட்டவனாக வாழாதே. குமரா, என் முடிவைத்தான் பார்த்தாயே. நல்லவனாக வாழாதே, என்னை போல் வாழாதே, நல்லவனாக வாழாதே. காலம் போற போக்கை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது? காலம் போற போக்கை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது? கவலைப்பட்டு என்ன பண்ண ஆனபடி ஆகுது. காலம் போற போக்கை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது?
கரும்பினிலும் நுனி கரும்பு வேம்பு போல கசக்குது. கருணையுள்ள நெஞ்சம் கூட தர்ம வாழ்வை வெறுக்குது. இரும்பு கூட நெருப்பில் போட்டா மெழுகு போல உருகுது. இரண்டு எண்ணம் கொண்ட நெஞ்சில் இன்ப துன்பம் பெருகுது. காலம் போற போக்கை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது? வேங்கை ஒன்று மாமிசத்தை வெறுத்ததாக கூறுது. வெள்ளாடு சைவம் கெட்டு வேறு பாதை போகுது. வாழ்ந்த வாழ்வு சலிக்கும் போது மாற்று எண்ணம் தோணுது. வாடை காற்றில் நடுங்கும் நெஞ்சு கோடைக்காக ஏங்குது. காலம் போற போக்கை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது? ஏன் பிறந்தான் பாவி என்று சிலரை பார்த்து ஏசுது. இறந்து விட்டான் தேவன் என்று சிலரை எண்ணி ஏங்குது. பொய் உடம்பு போன பின்னும் புகழ் உடம்பு வாழுது. பூமியிலே வாழ்ந்த வாழ்வு போகும் போது விளங்குது. காலம் போற போத்தை பார்த்தா யாரு பேச்சை கேட்பது? கவலைப்பட்டு என்ன பண்ண ஆனபடி ஆகுது. ஆனபடி ஆகுது. ஆனபடி ஆகுது. ஐயா, வள்ளுவர் ஐயா, வணக்கம். நான் தான் குமரன், எஸ் குமரன். ஏயா இன்னுமா எழுதிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க எழுதின திருக்குறள் படி நாங்க யாரும் நடக்கல. இன்னும் எழுதிட்டே போனா என்னையா அர்த்தம்? சரி எழுதுங்க, உங்க ஆசையை கெடுப்பானே. உங்க எழுத்து உங்க ஏட்லயாவது நிலைக்கட்டும், எங்க மனசுல நிலைக்காட்டி பரவாயில்ல. ஐயா, முத பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, பொட்டி பொட்டி புடி புடி. ஐயோ, என் பொட்டியை நவட்டி விட்டானு. ஐயா திருவள்ளுவரே, உங்களை வாழ்நாள் பூராவும் நினைக்க சொல்லி சொல்றாங்க. 2 நிமிஷம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள பெட்டியை பறி கொடுத்துட்டேன். உங்களை வாழ்நாள் பூராவும் நினைச்சா சுத்தம் ஆக்கிடுவானுங்க போடுறது. மாத்து வேடி கூட கட்ட முடியாம பொட்டியை தூக்கிட்டு போட்டானே. ஐயா தம்பி, ஐயா என்ன தம்பிங்கிறதுனால உனக்கு வயசு கம்மின்னு அர்த்தமா? எங்க அப்பா அம்மா இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க ஐயா. பாத்தீங்களா அநியாயத்தை? கும்பிடுற நேரத்துக்குள்ள பொட்டியை நம்பிட்டு போயிட்டாயா. இந்த பாழா போன பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிட்டே தூங்கணும் போல் இருக்கு. இல்லன்னா செத்துட்டான்னு சொல்லி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் நெருப்பு வச்சிருவானுங்க. முதுகு சுட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும். தம்பி, இது பொல்லாத ஊரு தம்பி. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. நான் பட்டணம் வந்து கெட்டுருவேன் போல் இருக்கு. இந்த பொல்லாத ஊருக்கு பொட்டலத்தை கட்டிட்டு வந்தனே. வணக்கம் தம்பி. எங்க ஊருங்கள்ல தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் வெளியே தெரியட்டாலும் பாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஊருக்கு வந்தா தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் காட்ரேஜ் பீரோல படுக்கணும் போல் இருக்கு. ஒண்ணு தங்காது போல் இருக்க இங்க வந்தா. அப்புறம் எப்படி இத்தனை பேர் தங்கி இருக்கானுங்க? ஐயா திருவள்ளுவரே, தேசத்தோட நிலைமையை பாத்தீங்களா? குறைஞ்ச விலை போட்டாலும் ஒரு 50,000 ரூபாய் பெறுவீங்க போல் இருக்கு. எப்படித்தான் ராப்பகலா தைரியமா தனியா இருக்கீங்களோ? உங்க சாமர்த்தியம் இடுக்கண் வருங்கால் நகுக. சாத்துக்குடி சாத்துக்குடி சாத்துக்குடி. இவ்வளவு அழகா அடிச்சு வச்சிருக்கீங்களே, என்ன விலை? பழம் 6 ஒரு பழம் தான். பின்ன கூடையோட வாங்குறதுக்கு நான் பெரிய மனுஷனா? 4 தெரியுங்களா? கட்டாதுப்பா.
சாத்துக்குடி 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 பழம். அட பாவிங்களா, செட்டப்பா இருக்கிற வரைக்கும் விட்டு வைக்கிறானுங்க, செதறவர் சுத்தி இருக்கிறவெல்லாம் பொறுக்கிறான். ஏம்மா வாங்கம்மா. போயிட்டானுங்களா? ஆமாப்பா. ஏமா எல்லாரும் ஓடிட்டாங்களா? ஆமாப்பா. இப்ப அதெல்லாம் தெரியாமா? கட்டாதுப்பா. பொறுக்கித்தான் திங்கணும் போல் இருக்கு. நமக்கு ஏன்பா இந்த ரொம்பல? ஆனந்த பவன், ஆனந்த பவனுக்குள்ள வந்துட்டு இவர் ஏன் போகும்போது சோகமா போறாரு, வரும்போது வசதியா வந்துட்டு போகும்போது அசதியா போறாரு? சாப்பாடு தயார், அது சரி, நீங்க தயாரு, நான் தயாரா இல்லையே? மோர் குழம்பு, பட்டணத்துக்கு வந்து குழம்பு வரைக்கும் பார்த்தாங்க, இதுல கொட்டையத்துல வேற குழம்புன்னு போடணுமா? பேஸ் பேஸ். மலபார் அவியல், மைசூர் ரசம், தஞ்சாவூர் தயிர் பச்சடி, திருநெல்வேலி சைவ குருமா, பூந்தமல்லி கொத்தமல்லி துவையல், பல்லடம் அப்பளம், ராசிபுரம் நெய். மதுரை, மைசூரு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, பூந்தமல்லி, பல்லடம், ராசிபுரம் எல்லாமே வெளியூர்ல தான் பண்ணி வருதா? அப்ப பட்டணத்துல ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் பண்ணல? பின்பான ஆமா, பட்டம் பக்கோடா ஒண்ணு இருக்கு. ஐயோ, அது பொட்டலம் பக்கோடாவா இருக்கு, அதைத்தான் பட்டம் பக்கோடாங்கிறாங்க. ஆமா, இந்த ஊருக்காரங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பண்ணி இங்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஊர்ல எப்படி பண்ணுவாங்க? என்னமோ பண்றாங்க, பண்ண வந்தமா தின்னமா பில்ல கொடுத்தமா போறோம்னு இல்லாம நமக்கு ஏன்பா பண்பு? விருதியாதிஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாது. ஓஹோ, அதான் முதலாளி வெளியே இருக்காரா? போயா வெளியே போறங்க. என்னமோ ஒரு ஆசைக்கு வசிச்சது வந்து போர்ட்டை படிச்சுட்டு போறாலும் வந்திருக்கிறேன். கையில காசு இல்லைங்க, பொட்டி நோட்டிட்டு போயிட்டான் பீச்ல. கடன் கிடையாது. ஆறு கேட்டா கடன்? பட்டி கடந்து செத்தாலும் சாரணத்தாலும் நான் ஏன் கடன் வாங்கினேன்? எய்ந்த பழம் இது செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம். எய்ந்த பழம் என்ன கார்ல போற ஆளு இறந்த பழம் பாட்டு பாடுறாரு? குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். என்ன தோல்ல நூற போட்டு இருக்கிற, நீ போய் வேலை பத்தி பாடுற? கார்ல போறவரு நீ பாட வேண்டிய பாட்டை பாடுறாரு, அவர் பாட வேண்டிய பாட்டை நீ பாடுற. என்ன பாட்டு? எல்லாருமே நில மாறி போயிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. 5 பைசா அடிக்க தொலைப்படுத்திட்டு இருக்காப்பா. நீட்ல கையில பொசுக்கு 5 பைசா வச்சுக்கிட்டேன், நானே பிச்சைக்காரன் நினைச்சேன். எதாச்சியா நீட்டையா கைய? உண்மையில கஷ்டப்படுற பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்காரியா? அவருக்கு போடாம என்னப்பா தரதா போடுற? ஐயோ, இங்க பிச்சைக்காரன்ல கூட ஒரிஜினலுக்கு மதிப்பு கிடையாது போடுறது. இந்த ஊருக்குள்ள நான் வந்து எப்படி பழக்க போறேன், எப்படி இருக்க போறேன்? பட்டமே ஒரு பஞ்சாமிரதம்பா.